நீங்கள் நினைக்கிறதை செய்கிறது உங்களுக்கு லேசான காரியம். நான் நினைக்கிறதை செய்கிறது எனக்கு லேசான காரியம். நாம் நினைக்கிறதை செய்கிறது நமக்கு லேசான காரியம். ஆனால் எப்படி இது ஆகும்? நம்மால் அது முடியுமா? உங்களால் அது முடியுமா? நம்மளால் எல்லாம் முடியாது. உங்களால் எல்லாம் முடியாது. என்னால் எல்லாம் முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவால் எல்லாம் முடியும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். நான் சொன்னது போல நாம் நினைக்கிறோம் ஒன்று, ஆனால் நடக்கிறது ஒன்று என்று நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் நடக்கிறதெல்லாம் கர்த்தர் மேல் நாம் சார்ந்து இருப்போமானால் அது தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கும். நமக்கு எது நன்மை எது தீமை என்று சில நேரங்கள் நமக்கு தெரியாது. சில காரியங்களை நாம் கேட்போம், அதில் நன்மை நமக்கு கிடைக்குமா தீமை கிடைக்குமான்ட்டு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அதனால் எது நமக்கு கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எந்த நேரத்தில் கொடுக்கணும், அவைகளை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் அவர். அதனால் அவரால் எல்லாம் லேசான காரியம். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை முன்னேற கொண்டு வருவது அவருக்கு லேசான காரியம். ஆனால் நாம் நம்முடைய சுய புத்தி மேல் சார்ந்து சுய பலத்தினால் எல்லாம் செய்யலாம் என்று நினைத்தா சில காரியங்களை நீங்கள் செய்து நான் முடிச்சிட்டேன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஒரு முற்றுப்புள்ளி வரும், அப்போ உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ தான் நீங்கள் கேட்பீங்க, ஆண்டவரே உங்கள் பலனை தாங்கன்னு சொல்லி. பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆமென். நம்முடைய பலன் ஆண்டவரிடத்தில் இருக்கு. ஆமென். God bless you.